ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. சிறு வயசில் லைப்ரரி போயிட்டு பொன்னியின் செல்வன் அது என்ன ரெண்டாம் பாகம், அதாவது ரெண்டாவது பதிப்பாக என்னன்னு தெரியல, அது லைப்ரரியில் இருக்கும் இல்லையா, 5 பாகங்கள், மொத்தம் 5 பாகங்கள். அதை எடுத்து படிக்கிறது எங்களுடைய செட்டுகள்லாம் ரொம்ப நான், பாரதி ராஜா, பாஸ்கர், இந்த குரூப்பு எல்லாம், சுப்பிரமணியன் சொல்லி எக்கோ கம்பெனிக்கு என்னுடைய ஃப்ரெண்டு, எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு எடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு காணவே ஏன்னு அது எங்கிட்ட இருக்கு, நான் படிச்சுட்ருக்கேன். அப்படி படித்து கல்கி சார் தான், கல்கியினுடைய எழுத்து தான் என்னுடைய கற்பனையை தூண்டி விட்டதே தவிர, அவருடைய எழுத்தினால் எனக்கு கற்பனை உலகத்திலேயே பறக்கிறது என்பதை எனக்கு ஆசிரியராக குருவாக இருந்தது கல்கி தான். அவருடைய ஜோக்ஸும் சரி, அந்த வந்தியத்தேவன் அடிக்கிற ஜோக்கு, வந்தியத்தேவன் குந்தவைக்கு இருக்கிற காதல், இதெல்லாம் என்னுடைய கற்பனைகளை தூண்டிவிட்ட சமாச்சாரங்கள். இந்த வந்தியத்தேவனையும் குந்தவையையும் மணியன் சார் வரைஞ்ச அந்த உருவங்கள் தான் எனக்கு கண் முன்னாடி வந்ததே தவிர, பொன்னியின் செல்வனை பார்க்குற மாதிரியே இல்லை. எனக்கு குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு தாக்கம் இளவயதில் நான் படித்து இந்த பொன்னியின் செல்வன் 5 பாகத்தை எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஞாபகம். கணக்கு வழக்கற்ற தடவை படிச்சிருப்பேன். அதே போல் கற்பனை உலகத்தில் மிதக்க வைத்தது அந்த பொன்னியின் செல்வன்கிற அந்த நாவல் தான். ஜெயகாந்தன் பெரிய எழுத்தாளர். எனக்கு பிற்காலத்தில் அவர் ஆசானுமானார், அதாவது குருவுமானார், எல்லாம் ஆனார். எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் கூட ஜெயகாந்தன் எழுத்தை விட, ஜெயகாந்தன் எழுத்து பக்குவப்பட்ட ஆட்களுக்கு, உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அது மிகவும் உயர்ந்த தன்மைகளை போதிக்கிற சமாச்சாரம். வெறும் விவாதங்களை வைத்து சமூகத்தில் எதை கூடாது என்று சொல்கிறார்களோ, ஏன் அது அப்படி இருக்கக்கூடாது என்று விவாதிக்கக்கூடிய தன்மைகளை உள்ளடக்கியது. ஆனால் கற்பனை, ஒரு சரித்திரம், ஒரு கதை, ஒரு காதல், ஒரு சாதாரண மனிதனுடைய உணர்வு, இத்தனையையும் அடக்கி கல்கி அவர்கள் எழுதிய அந்த பொன்னியின் செல்வன் தான். பொன்னியின் செல்வன் மட்டுமல்ல, மற்ற அந்த இல்லை சிறுகதைகள் கூட 786 அது மாதிரி ஒரு சின்ன கதை, அது கூட இருக்கும். அடிக்கடி ஜோக்ஸில் எங்களுக்கு கல்கி சாருடைய ஜோக்கு தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் சீரியஸாக இருக்கார், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க, டாக்டர்லாம் பார்த்துட்டு போனாங்க. எல்லாம் ரொம்ப ஆவலோடு போயிட்டு என்னாச்சு கேட்குறாங்க. கல்கி சார் சொல்கிறார். கல்கி சார் வெளியே வந்தார். டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு. அப்படியா? இல்லை, க்யூர் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். இந்த ஜோக்ஸு இதெல்லாம் இப்போ நான், பாரதி ராஜா, பாஸ்கர் எல்லாம் ராம் தியேட்டருக்கு எதிர்த்தாப்பில் ஒரு சின்ன வீட்டில் குடியிருந்துட்டு வெளியில் வரும் பொழுது யாராவது சிரிச்சுட்டு வந்தாங்கன்னா கல்கி சார் தான் தூண்டி விட்டது இந்த ஜோக்ஸ் எல்லாம் அடிக்கிறது. எல்லாம் 3 நாள் பட்டினி, எல்லாம் வழியில் வருவோம். எதிர்த்தாப்பில் 3 பேர் வருவாங்க, சிரிச்சுக்கிட்டே வருவான். இவன் டிஃபன் சாப்பிட்டு வராயா, அதான் ஏன் சிரிக்கிறான் அப்படின்னு ஜோக் அடிப்பான். இதுக்கெல்லாம் வித்திட்டவர் கல்கி. இங்கே சார் சொல்கிறப்ப சொன்னார், வாசன் சார் சொல்கிறாரு, 86 வருஷம் இதை கட்டி காத்து வந்தார்களே, அதை எத்தனை பாராட்டினாலும் தகும் என்று. பாராட்டு நான் 46 வருஷம் என்னுடைய இசையை அன்னக்கிளியிலிருந்து இதுவரை சேகரித்து வைக்க வேண்டும் என்று நான் எழுதிய நோட்ஸ் எல்லாம் தேடுறேன்.
தேடி ஒரு ஆர்கைவ்ஸ் உண்டு பண்ணுறதுக்காக தேடினா பல படங்களுடைய நோட்ஸை காணவே காணும். சில படங்களுடைய நோட்ஸ் வந்து இவர் சார் சொன்னார், இத்து போன மாதிரி இத்து விழுகிறது. நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆன் மியூசிக் எழுதுறதுனால ஒரே ஒரு லைனில் தான் அத்தனை விஷயங்களையும் அடக்கி உள்ளடக்கி எழுதுவேன். வயலன்ஸ் இருக்குன்னா ஒரு 5 லைன் இருக்கும் மியூசிக் மேனுஸ்கிரிப்டில், 5 லைனில் வயலினுக்கு எழுதுறவன். ஃப்ளூட் எங்கே எழுதுறது, ஃப்ளூட்டுக்கு ஒரு லைன் விட்டு ஃப்ளூட்னு போட்டுட்டு ஃப்ளூட்டுக்கு எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் செல்லோ, வியாலோஸு, செல்லோ, பேஸு, அப்புறம் கார்ட்ஸு, கிட்டார் வாசிக்கிறவனுக்கு கார்ட்ஸு, பேஸ் வாசிக்கிறவனுக்கு பேஸ் பேட்டர்ன் என்னன்றதில் ஒரே லைனில் போகும். அத்தனையும் உள்ளடக்கி ஒரே லைனில் எழுதியிருப்பேன் நான். அவ்வளவு. இப்போ தான் வந்து ஓப்பன் ஸ்கோராக எழுதுகிறேன். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தனித்தனியாக எழுதணும்னு. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னுடைய இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு ஓவியன் எப்படி முழு ஓவியத்தை கற்பனை செய்து அத்தனை பாத்திரங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்து அவர்களை எவ்வளவு பெரிதாக வரைய வேண்டும், எவ்வளவு அந்த ப்ரப்போர்ஷன் இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரே கற்பனையில் ஒரு தடவை சிந்திச்சோன்னா போகிறோம். ஆனால் இங்கே வந்து விஷயம் என்னென்னா, என்னுடைய கற்பனை போகிற வேகத்திற்கு நான் ஒரே ஒரு வாத்தியத்திற்கு தான் எழுத முடியும். அதற்குள்ள அடுத்த வாத்தியத்துக்கு எழுதும் பொழுது இந்த தொடர்ச்சியாக வந்த ஃப்ரேஸ் வந்து மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது. அங்கே பிரேக் ஆகிடும். ஏன்னா இங்கே எழுதிட்டு போகிறப்ப நொட்டேஷனில் நான் தப்பாக எழுதிடக்கூடாது. போயிட்டு எழுதிட்டு அதையெல்லாம் மீறி நான் எழுதுவது மியூசிக்காக வந்து உங்கள் அனைவருடைய மனதிலும் உள்ளே புகுந்து நான் போடுற கோடு எப்படிங்க உங்கள் மனசை தொடும்? நான் கேட்குறேன், இது என்ன மாயம்? இன்னும் அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. நான் வெறும் கோடு தான் போடுறேன். ஓவியர் மாதிரி தான் கோடு தான் போடுறேன். அதுக்கு இந்த உணர்வு எப்படி வரும்? அதாவது வாழ்க்கையை நான் கேட்குறேன், படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லி போவோம்னா 7 மணிக்கு போவோம், படம் ஓடும். அது ஒரு 10 நிமிஷம் ஓடும். 10 நிமிஷம் ஓடினோடனே வந்து மியூசிக் எழுத ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு போயிடும். அவங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்துடுவாங்க. பால்கியை 4வது நாள் கூப்பிட்டேன். பால்கி, இது வரைக்கும் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க? டெய்லி நான் வர்றேன், மியூசிக் எழுதுறேன் இல்லையா, என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் யூ ஆர் கம்மிங் அண்ட் யூ ஆர் சீயிங் த ரீல் அண்ட் யூ ஆர் ஸ்டார்டிங் இமிடியட்லி அண்ட் ரைட்டிங் மியூசிக். இட் சவுண்ட்ஸ் இட் கோஸ் வித் த பிக்சர் வெரி குட் அப்படின்னு அவர் சொன்னார். யூ டிடன்ட் அப்சர்வ் எனி திங் அப்படின்னு. வாட் யூ மீன் பை சார் வாட் யூ மீன் அப்படின்னாரு. பால்கி, நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு வர்ற மாதிரி, கிளர்க்கு வர்ற மாதிரி நான் வர்றேன். வந்த உடனே ரீல் போடுறீங்க, படத்தை பார்க்குறேன். படத்தை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே உட்காந்து மேனுஸ்கிரிப்ட் எடுத்து நான் எழுத ஆரம்பிக்கிறேன். நான் எழுதுகின்ற அந்த நிமிடத்தில், அந்த நொடியில் நீங்கள் எடுத்த படத்திற்கு, நீங்கள் எடுத்த அதில் நடித்திருக்கக்கூடிய பாத்திரங்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப அந்த உணர்வை தூண்டுகிற மாதிரி, தொடுகிற மாதிரி அந்த நிமிடத்தில் அந்த பேனாவில், அந்த பேப்பரில் இந்த நோட்ஸு, நான் எழுதுகிற நோட்ஸு எப்படி அங்கே போய் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டேன். சார் என்ன சார் இது, என்ன எனக்கே புரியாத வாழ்க்கை, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். எனக்கே தெரியாது வாழ்க்கை. The moment I put my pen on the paper, it comes automatically. Whenever I finish write, அந்த ரைட்டிங் எப்போ முடியுதோ அப்போ ரீலில் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சிருக்கும். இது ஒரு ரீல் போட்ட அண்ணா, நான் வேலை செஞ்ச ஹீரோக்கள்லேயே அதிகமான ஹீரோவுக்கு நான் இசையமைச்சது உங்களுக்கு தான். ஆமையா, ஒரு ஹீரோவுக்கு அதிகமாக நான் வேலை செஞ்சுருக்கேன்னா அது சிவகுமார் அண்ணனுக்கு தான். முதல் படத்துலேருந்து எத்தனை படம், அதான் கண்ணன் ஒரு கை குழந்தை என்ன மறக்க முடியுமா? சின்ன கண்ணன் அழைக்கிறேன் நான் விட்டுருவார் அவர். என் கண்மணி. அது மாதிரி இது எப்படி போய் அமைகிறது என்று தெரியவில்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா, 86 வருடம் அவர்கள் பாதுகாத்ததை நான் 46 வருடம் கூட இன்னும் கடக்கவில்லை. என்னுடைய நோட்ஸ்களை காணோம். யார் எடுத்துகிட்டு போனாங்க? திருடிட்டு போனாங்களா? வெளியில் இப்போ என்ன இது பண்ணாங்க? இல்லை காப்பி அடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனாங்களா? ஒன்றும் தெரியலை. நிறைய படங்கள் மிஸ்ஸிங். இப்போ ஓரளவுக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம். இல்லைன்னா இப்போ மறுபடியும்
இந்த ரெக்கார்டு ஒலிப்பதிவை தேடி பிடிச்சி மறுபடியும் எழுத ஆரம்பிக்கணும், இண்டிவிஜுவலாக எழுதணும். ஒரே லைனில் இருந்ததெல்லாம் இப்போ நான் வந்து ஓப்பன் ஸ்கோராக எழுதி ஆகணும். அது பெரிய விஷயம். அது வந்து மணியன் மாசேவை வந்து நான் பார்த்து அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நானே போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது, ஆட்கள்கிட்ட சொல்லி அதெல்லாம் தேடி பிடிக்கடா பாவிகளா அப்படின்னு சொல்லி எனக்கிட வேலை செய்கிறவனுங்க பாவிகள் தேடி பிடிக்கடா பாவிகள்னா எனக்கு கீழே வேலை செய்கிறவங்களை தான் நான் திட்ட முடியும், மற்றவங்களை திட்ட முடியாது. அதனால் இந்த 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 ஒரு நொடியை இந்த நாளை இன்றைக்கு வந்து பகவான் ரமணர் பிறந்த நாள். காலையில் அங்கே பகவான் ரமணருடைய அந்த பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு சாயங்காலம் வருகிறேன், இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டதை மறந்து விட்டேன். மறந்து வந்து வெற்றிமாறனுடைய விடுதலை பார்ட் 2க்கு இசையமைப்பதற்காக அவர் படம் எனக்கு காட்டுவதற்காக இன்று ஸ்டுடியோவுக்கு வந்தார். அவருடன் உட்கார்ந்து படம் பார்ப்பதற்காக போய் உட்கார்ந்துருக்கிறேன். உட்கார்ந்துருக்கும்போது மணியன் செல்வனுடைய மகன் வந்திருக்கிறார் அப்படின்னாங்க. ஐயோ இன்னைக்காவது இன்னும் மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெற்றிமாறன் அனுப்பிச்சிட்டு நான் இங்கே வந்து நல்ல வேளை மறந்து நான் வந்து கொடுத்த வாக்கை வந்து இல்லை நான் தவறுனவன் ஆகிடுவேன் இல்லையா, இல்லை அதுக்காகத்தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும்பாறு பகவான் ரமணருடைய அருளினால் நான் இங்கே வந்ததும் மணியன் செல்வன் அவர்களை வாழ்த்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மணியன் செல்வன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஓங்கு புகழ், மெஞ்ஞானம் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை மணியன் செல்வனுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். செம்மொழி மாநாடு கலைஞர் கோயம்புத்தூரில் பண்ணார். அந்த செம்மொழி மாநாட்டுக்கு உயிர் கொடுத்தாள் தோட்டாத்தரணி. செம்மொழி மாநாட்டுக்கு உயிர் கொடுத்தாள் நீங்கள். அந்த கற்பனையே பண்ண முடியல. அந்த வந்து 10-12 நாள் நிகழ்ச்சிக்கு அரங்கமாக இருக்கட்டும், செட் ஆகட்டும், எல்லா சகலமான விஷயத்தையும் அவர் பண்ணது லைஃப்பில் மறக்கவே முடியாது. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது தான் நான் சொன்னேன், முதல் பிறவி எடுத்தது. ஒரு 4-5 படங்கள் மட்டும்தான் அவன் காட்டுவேன், ஜாஸ்தி காட்ட மாட்டேன். எங்கேயுமே போய் யாரும் சொல்லிக் கொடுக்காம மோகன்தாஸில் அப்ரெண்டிஸாக ஒரு தோசை கொடுப்பாங்க, நான் காஃபி சாப்பிட மாட்டேன். அது டம்ளர் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு என்னுடைய 17 வயசில் வரைஞ்ச, யாரும் சொல்லிக் கொடுக்காம வரைஞ்ச ஓவியம் 10 கமாண்ட்மெண்ட்ஸில் பிரின்ஸ், ஷெப்பர்டு, மோசஸ் 3 கேரக்டரும் பாருங்க. யாரும் சொல்லிக் கொடுக்காம நானாக வரைஞ்சது. 16 வயசு இதை நான் வரையும் போது எனக்கு 16 வயசு. அப்புறம் ஓவிய கல்வியில் சேர்ந்து எனக்கு 22 வயசு இருக்கும்போது திருவண்ணாமலையில் விருதுநகர் நாடார் சத்திரம் இருக்குது. அங்கே ஓசியில் தங்கிட்டு, தம்பி இங்கே வந்து படுக்கிறதுக்கு மட்டும் வந்துட்டு குளிக்கிறதெல்லாம் வெளியில் குளிச்சுக்கணும், 2 நாளைக்கு ஒரு தடவை 4 நாள் குளிச்சு ஒரு ஹோட்டலில் குளிச்சுட்டு பப்ளிக் பேச டாய்லெட்டுக்கு போயிட்டு நான் வந்து திருவண்ணாமலை 1963 சன்னதி தெருவில் போய் போனேன். ஒரு வீட்டில் மாடியில் ஏங்கல் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. உள்ளே போய் எட்டி பார்த்தா ஒரு பொண்ணு பார்த்தா புதுசாக தாலி கட்டி இருக்குது, மஞ்சள் போட்டு காயில். மாடியில் போய் இந்த ஓவியம் வரைஞ்சிக்கிறேன்னு சொன்னேன். ஒரு மாதிரி பார்த்து தொப்பி வச்சுக்கணும் பயந்துட்டு, நல்ல பையன் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு சந்தேகம் வந்து மாடி அனுப்பி உள்பக்கம் பூட்டிங்கன்னு சொன்னேன். உள்ளே மேலே அனுப்பிட்டு உள்ளே பூட்டிடுச்சு. இப்போ மாடியில் உட்காந்து 3 மணி நேரம் திருவண்ணாமலை கோயில் வரைஞ்சதான் இந்த ஓவியம். திருவண்ணாமலை ஜோதி வைக்கிற மலை மேலே பாதி மலை மேலே போய் உட்காந்து திரும்பி பார்த்தீங்கன்னா 22 மைல் தூரத்தில் செஞ்சிக்கோட்டை தெரியும். 22 மைல் தூரத்தில் மொஹேசியாக லைட்டாக வந்து ப்ளூ கலர் தெரியும். அதுக்கப்புறம் வயக்காடு தெரியும், காஞ்சிபுரம் பகுதி தெரியும், தோப்புகள் தெரியும். அப்படியே வந்து 4 கோபுரங்கள், 4 கோபுரத்து பின்னணியில் தூரத்தில் மலைகள், செஞ்சிக்கோட்டை. இது வந்து 8 மணி நேரம், காலையில் 8 மணிக்கு வந்து சாயங்காலம் 4 வரைக்கும் சிங்கிள் ஷீட்டிங்கில் வரைஞ்ச ஓவியம் இது. மேற்கு கோபுரம் இப்போ சாமி சொன்னார், இவர் சாமி தான் கோபுரம். ரமண மகர்ஷி
ஆசிரமத்துக்கு போகிற ரோடு, அது நேராக கடைசி போனால் ரமண மகர்ஷி ஆசிரமம் வரும். மேற்கு கோபுரத்துலேருந்து தெற்கு நோக்கி போகிற ரோடு. இதை வந்து ஒரு மாடியில் உட்காந்து ஒரு 3.5 மணி நேரம் வரைஞ்சது. இப்போ இந்த கோபுரமெல்லாம் இதில் ப்ரௌன் கலர் இருக்கும். அப்போல்லாம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணல. இப்போ கும்பாபிஷேகம் பண்ணி இது அழகுபடுத்துன்னு சொல்லி சாம்பா கலர் அடிச்சு கேவலப்படுத்திட்டாங்க. இது ஒரிஜினல் கலர் எப்படி இருக்குது பாருங்கள். கன்னியாகுமரி காந்தி மண்டபம் கடைசியாக வந்து நான் போய் வரைஞ்சது 64. இதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு வந்துட்டேன். கடைசியாக வந்து அங்கே தர்மச்சத்திரம் போது கன்னியாகுமரி கோயில் பக்கத்தில் தர்மச்சத்திரம் 2 ரூபா வாடகை. அந்த 2 ரூபா வாடகையில் இந்த பேப்பர் பையெல்லாம் வச்சுட்டு வெளியில் காற்றாட வெளியில் படுத்துக்குவோம். குடிக்கிறதெல்லாம் வந்து ஆத்தோட்டத்தில் குடிச்சிக்க வேண்டியதுதான். அப்படி வந்து 1964 எந்த இடத்துல உட்காந்து கன்னியாகுமரி காந்தி மண்டபம் வரைஞ்சனோ அதுக்கப்புறம் சரியாக 6 ஆண்டுக்கு அப்புறம் அந்த இடத்துல உட்காந்து டூயட் பாடுற வாய்ப்பு யாருக்கு வரும்? கற்பனை பண்ணி பாருங்கள். 1970 எந்த இடத்துல உட்காந்து கன்னியாகுமரி காந்தி மண்டபம் வரைஞ்சனோ அந்த இடத்துல உட்காந்து டூயட் பாடினேன். இதுதான் அந்த காந்தி மண்டபம். மணியம் செல்வன் நான் வந்து புத்திசாலின்னு என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். இப்போ முதலாளி சொல்லும்போது அவர் கொஞ்சம் புத்திசாலி தான் தெரிகிறாரு. ஏன்னு கேட்டால் 92 வருஷம் வாழ்ந்த கோகுல் சார் நான் மீட் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அப்போ என்னுடைய ஓவியங்கள்லாம் கொடுங்கன்னு கேட்கும்போது விகடனில் யார் நிர்வாகமோ தெரியாது. ஒன்ஸ் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு ஓவியமெல்லாம் வரைஞ்சாச்சுன்னா அந்த ஓவியம் எங்களுக்கு சொந்தம், நாங்கள் திருப்பி தர முடியாதுன்ட்டாங்க. சூழ்நிலையில் நீங்கள் சாமர்த்தியமாக வாங்கிட்டேன்னு கில்லாடி ஆளியா அவ்வளோதான் சொல்ல முடியும். அதில் ஒரு சின்ன மாற்றம். கோகுல் சார் வந்து இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் விகடன், அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க எப்போவுமே ஃப்ரீலான்ஸ். இந்த நிகழ்ச்சியில் எதுக்காக எனக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. 3 பிறவியை எடுத்துக்கிறதா நினைக்கிறேன். ஒரு பிறவி ஓவியனாக வாழ்ந்தது 24 வயசோடு அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் நடிகனாக 40 வருஷம் வாழ்ந்து அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்போ 2005 ஜனவரி மாதம் 19 இனிமேல் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் மேக்கப் போட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி 2006 இது வரைக்கும் நான் பேசின மேடை உரைகள் கிட்டத்தட்ட விஜய் டிவியில் 22 உரைகள் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அதில் மாஸ்டர் பீஸ் உரைகள் வந்து இன்றைக்கும் ராஜா சார் பார்த்துருக்காரு. ராமாயணம், மகாபாரதம், திருக்குறள் நான் பார்க்கல, அதை விட மாட்டேன், எப்படி ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ இந்த ஓவியனாக வாழ்ந்து முடிச்சாச்சு. இப்போ என்னுடைய ஓவியங்களை வந்து இதை திரும்பி வரைய முடியும்னா என்ன வரைய முடியாது. இவங்களை பார்க்கும்போது எனக்கு அளவில்லா சந்தோஷம். என்னென்னா முதலாளி சொன்ன மாதிரி இத்து போன பேப்பர் பிரேமுன்னு காட்டுனா அந்த பேப்பர் பொடியாயிடும். அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு அப்பாவுக்கு மரியாதை பண்ணதுக்கு உண்மையிலேயே ஒரு ஆன்மா வந்து மேலேருந்து பார்த்து சந்தோஷப்படும். அதில் வந்து எந்த ஓவியமோ கோகுல் சாருக்கோ சிற்பிக்கோ மற்ற அந்த சீனியர் ஓவியர்கள் யாருக்குமே எஸ் ராஜம் உள்பட எல்லாருக்குமே வந்து வாரிசுகள் வந்து பெரிய ஓவியராக வந்த மாதிரி என் சித்தரிவிக்கேட் தெரியல. அதில் வந்து அப்பாவுக்கு ஒரு வாரிசு அப்புறம் பண்ணி பாருங்கள். ஒரு மனுஷன் வந்து 44 வருஷம் வாழ்ந்துக்கான். எவ்வளோ கொடுமையாக நினச்சிப்பான். முடி நரைக்கல ஐயா, முடி நரைக்கிறதுக்குள்ளே 44 வயசில் ஒரு மனுஷன் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். அது 28 வருஷம் ஓவியனாகவே வாழ்ந்துருக்கான். உடம்புல என்ன வியாதினே தெரியாமல் அந்த மனுஷன் போயிட்டான். ஆனால் போகும்போது என்ன பண்ணிட்டான்னா அந்த ஆன்மாவையும் திறமையும் அப்படியே விகாரமாக தன்னுடைய மகனை கொடுத்து அந்த பையன் வந்து 54 வருஷமாக அப்பா போட்ட மாதிரியும் போடுறாரு. அப்பாவோட டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து நிறையாவும் போடுறாரு. அப்பா வந்து கல்கியில் மட்டும் ஒர்க் பண்ணார். கல்கியில் வந்து 1941 கல்கி ஆரம்பிக்கப்படுது. 1944 கல்கியோட எல்சா டங்கனோடைய இவங்க அம்மாலாம் போய் அஜந்தா ஓவியம் வரைகிறாங்க. அந்த அஜந்தா பாணி ஓவியங்கள் தான் இப்போ என்னுடைய பாணி ஓவியம் வேறு. நான் சொன்ன தோட்டா தன்னுடைய சொன்ன மாதிரி இந்த ஓவியங்கள் வேறு. இந்த ஓவியங்கள் எல்லாம் வந்து அஜந்தா ஓவியங்கள் எல்லா சிற்பங்களில் அந்த சிற்பங்கள் எழுந்து மனுஷ வடிவத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வடிவத்தில் வரைஞ்சிருக்காங்க. இது ஹியூமன் அனாட்டமி ஒரிஜினல் படமாக கே மாதவன் படம், நடராஜ படம் பாருங்கள். அதுதான் ஒரிஜினல் முகம். எங்கள் முகம் அப்படியே இருக்கிறதில்ல, அது வேறு பேட்டர்ன். இவங்களுக்கு இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே இன்ஹெரிட் பண்ணிட்டார். அஜந்தா எல்லோரா அந்த ஓவியங்கள் சிற்பங்கள் வந்து மனித வடிவெடுத்து அப்படி இருக்குமா அப்படி ஒரு ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டு அதுலேயே மாஸ்டர் ஆகிட்டார். அதுலேயே அத்தனை சப்ஜெக்ட் வரைஞ்சிருக்காரு. அவர் இதுக்குள்ளே வரல. இப்போ மாதவன் வந்து NS கிருஷ்ணன் படத்தை வரைஞ்சிருக்காரு. போர்ட்ரேட்டு நடிகர் சங்கத்தில் வச்சுருந்தாங்க. அப்படியே உயிரோட பார்க்குற மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே அவர் வரல. அவர் வேற ஒரு பேட்டர்ன் இருக்கார். அவர் பண்ண பெரிய விஷயம் வந்து தான் பாதியில் போகிறோமேன்னு அந்த திறமையை பூரா தன்னுடைய வாரிசு கொடுத்து, இந்த பையன் என்ன பண்ணுறான், நான் இருக்கும்போதே கொடுத்துட்றேன், போனதுக்கு கொடுக்க வேண்டாம், தான் உயிரோடு இருக்கும்போதே தாரணி சுபாஷினி வந்து ஓவியராக்கி எவ்வளோ பெரிய குடும்பம் நினச்சி பாருங்கள். 3 தலைமுறையாக வந்து ஓவியர் எங்கே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த வீட்டில் எந்த குடும்பத்தையும் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்குமா தெரியல. அதை விட முக்கியம் லிங்கையான்னு மணியம் செல்வனுடைய தாத்தா ஒருத்தர், சின்ன தாத்தா ஒருத்தர், அவரே ஓவியராமா.
4 தலைமுறை. அதாவது இந்த நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் ஓவியராக பிறகு சாபம் பாவம்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அது திரும்ப இப்பவும் வலியுறுத்தி சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து பிகாசோ மாதிரி ஒரு தீவு விலைக்கு வாங்கியிருக்கணும், இலங்கையில் பாதி இலங்கை விலைக்கு வாங்கிக்கணும். அவர் எங்கே இருக்கா தெரியுமா? அவர் அவங்க அப்பா வந்து ஆர்ட் டைரக்டராக இருக்கும்போது பார்த்திபன் கனவுக்கு ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காரு. எந்த காலத்துல அதெல்லாம் 1950 முன்னாடி. அந்த வீட்டில் குடியிருக்காத சொந்த வீடுன்னு வாங்கல, ஞாபகம் வச்சுக்கணும். 54 வருஷம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.